மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசியிலே சனி பகவான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? 10ஆம் இடத்தை பார்க்கின்ற சனி பகவான் என்ன பண்ணிடுறார்? தொழில்காரகன், தொழிலை பார்க்கிறார். தொழிலை பார்க்கும் போது என்ன ஆகுதுன்னா, தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் எல்லாம் தருகிறார். மீனராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 17 பிப்ரவரி முடியும் வரையே, பிப்ரவரி 30 அதாவது 30 என்னங்க பலன் நடக்காதுன்னு சொல்லியிருக்கேன், 30க்குறீங்க. பிப்ரவரி 28 வரையிலே உங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு சகல விதமான சம்பத்துகளும் இப்போ எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி கிடைக்கும். செவ்வாய் உச்சம் ஜனவரி 15ஆம் தேதி. அதிகபட்சம் என் கணக்குப்படி இந்த டிசம்பர் 15 தேதியிலேருந்து டிசம்பர் 30 வரைக்கும் நார்மலாக போகும், தொழில் ஓடும், அவ்வளோதான். ஆனால் ஜனவரி 15க்கு அப்புறம் தொழில் பிச்சுக்கிட்டு ஓடும். இந்த மார்கழி மாதத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால், மார்கழி மாதத்தில் நீங்கள் விதைக்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அறுவடையை ஜனவரியில் எடுத்துக்கொள்ளலாம். மீனராசிக்காரர்களுக்கு 17 தேதி வரை என்ன நடக்கும்னா, ஆஸ் யூஷுவல் 5ஆம் இடத்து குரு பகவான் உச்சம் பெற்று 5 லட்சம் தராரு அப்படின்னா, 4ஆம் இடத்திலே குரு பகவான் 10ஐ பார்த்து 3 லட்சம் தருவார். கொஞ்சம் டிராப்பேஜ், அவ்வளோதான். அதாவது 40% கம்மியாயிடுச்சு, அவ்வளோதான். இருந்தாலும் அடுத்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் 5ஆம் இடத்துல குரு வரும்பொழுது மீண்டும் இந்த 2 மாதம் என்ன பலன்களை அனுபவிச்சிங்களோ அதை ஒரு வருஷம் அனுபவிக்க போகிறீங்க. அதனால் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விடிய போகிறது. உடல்நிலை சரியாக போகிறது. உடலில் இருக்கிற சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்த உடனே உடம்பை சரி பண்ணுறார். மீனராசிக்காரர்கள் மகிழ்ச்சி. இந்த டிசம்பர் மாத பலன்களில் ஆல்மோஸ்ட் 15 தேதி ஆச்சு. இப்போ டிசம்பர் 31க்குள்ளே யார் யாருக்கெல்லாம் என்னென்ன ராசியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, குரு பகவான் வக்ர பயிற்சிக்கு மீண்டும் சென்று விடுகிறார். இந்த அதிச்சாரம் முடிந்து சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார். ஆக ஒவ்வொரு ராசிக்குமான யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யார் வீட்டிலெல்லாம் மங்கள சத்தங்கள் கேட்க போகிறது, நிறைய விஷயங்களை பார்ப்போம். ராசி ரீதியாக பார்த்து விடலாம். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசியிலே சனி பகவான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி பகவான் ராசியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். ராசியில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற சனி பகவான் 3, 7, 10 பார்க்கிறார். 10ஆம் இடத்தை பார்க்கின்ற சனி பகவான் என்ன பண்ணிடுறார்? தொழில்காரகன், தொழிலை பார்க்கிறார். தொழிலை பார்க்கும் போது என்ன ஆகுதுன்னா, தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் எல்லாம் தருகிறார். பிராண்ட் ஆக்குறார். மீனராசிக்காரர்கள் பிராண்ட் ஆக போகிறீங்க, உலக புகழ் பெற போகிறீங்க, இதெல்லாம் நடக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பதை போலவே குரு பகவான் என்ன பண்ணுறார்? குரு தரும் அற்புத பலன். குரு 5ஆம் இடத்துல இருந்து மீனராசிக்காரர்களை நிறைத்து வச்சிருந்தார். இந்த 15ஆம் தேதி வரைக்கும் போச்சு, திரும்ப பழையபடி ஆச்சு. 4ஆம் இடத்துக்கு போயிட்டார், அவ்வளோதான். திடீரென்று உங்கள் வானத்தில் தோன்றிய வானவில் அது மறைந்து போனது. இப்போ 5ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு வந்து விட்டார். இனி வானவில் வரும் வரை காத்திருக்க வேண்டும். அடுத்த ஜூன் மாதம்தான் அந்த வானவில் வருது. ஸோ இப்போ இனிமேல் பட்ஜெட்ஸ்லாம் குறைச்சிக்கணும். இனிமேல் ஒரு ஆட்டம் ஆடியாச்சு. இனிமேல் பட்ஜெட்ஸ்லாம் குறைச்சி உங்களுக்குரிய வேலையை மட்டும். ஆனால் இதில் குரு பண்ண புரட்சி பார்த்திங்கன்னா, இந்த அக்டோபர் நவம்பரில் உங்களுடைய கடன்கள் எல்லாம் அடைச்சி, இந்த அக்டோபர் நவம்பரில் உங்களை தெளிவுறவே ஒரு நதி மாதிரி ஆக்கிட்டார். இனி இந்த நதி மாசுபடாமல் பார்த்து கொள்வது மட்டும்தான் உங்கள் வேலை. ஒரு நதி நீரை போல நீங்கள் தெளிந்து விட்டீர்கள். இனி இந்த நதி நீரில் சாக்கடை கலக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு, அவ்வளோதான். குரு பகவான் அப்படி அழகாக ஒரு A4 பேப்பர் மாதிரி கையில் கொடுத்துட்டு போயிட்டார். க்ளீனாக ஒயிட் பேப்பர் மாதிரி கொடுத்துட்டார். இதில் நீங்கள் என்ன வரைய போகிறீங்கிறது உங்களுடைய வேலை, பொறுப்பு, அவ்வளோதான். ஸோ அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, குரு பகவான் உடம்பை சரி பண்ணிடுறார். 4ஆம் இடத்தில் இருப்பவர் 5 7ஆம் பார்வையாக இத்தனை பேர் 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. அடடா, ஒரு பாவி இல்லை சார், ஒரு பாவி இல்லை, 7-8 பாவி இருக்கான். 10ல் செவ்வாய் இருக்கான், 10ல் சூரியன் இருக்கான், 10ல் புதன் இருக்கான், 10ல் சுக்கிரன் இருக்கான். சுக்கிரன் 8 கூடையவன், சூரியன் 6 கூடையவன், எல்லாரும் இருக்கான். புதன் 7 கூடை பாதகாதிபதி, எல்லாரையும் குரு பார்த்துறாரு. அடிஷனல் பம்பர் போனஸ் சொல்கிறேன் பாருங்கள், இந்த ஜாக்பாட் போனஸ். மீனராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 17 பிப்ரவரி முடியும் வரையே, பிப்ரவரி 30 அதாவது 30 என்னங்க பலன் நடக்காதுன்னு சொல்லியிருக்கேன், 30க்குறீங்க. பிப்ரவரி 28 வரையிலே உங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு சகல விதமான சம்பத்துகளும் இப்போ எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி கிடைக்கும். காரணம் என்னவென்றால், உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தொழிலில் டாப்பர் ஆக்க போகிறார். அதே நேரத்தில் செவ்வாய் உச்சம் ஜனவரி 15ஆம் தேதி.
அதிகபட்சம் என் கணக்குப்படி இந்த டிசம்பர் 15 தேதியிலேருந்து டிசம்பர் 30 வரைக்கும் நார்மலாக போகும், தொழில் ஓடும், அவ்வளோதான். ஆனால் ஜனவரி 15க்கு அப்புறம் தொழில் பிச்சுக்கிட்டு ஓடும். முக்கியமாக பண வரவு பயங்கரமாக இருக்கும். காரணம் என்னவென்றால் அன்றைக்கி தான் நீங்கள் இந்த தை மாதம் தொட்டு உங்கள் காட்டில் மழை, பண வரவு பயங்கரமாக இருக்கும். காரணம் என்னவென்றால் 15ஆம் தேதி முதல் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் என்ன பண்ணுறாருன்னா, உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் உங்கள் வாழ்க்கையில் தனாதிபதி என்பதால் பணத்தை அள்ளி தரார். லேண்ட் வாங்கிறது, வீடு வாங்கிறது, பொருள் வாங்கிறது, ஜுவல்ஸ் வாங்கிறது, அடி தூள் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி தருவார் செவ்வாய் பகவான். செவ்வாய் தருகின்ற அற்புத பலன்கள் இதெல்லாம். செவ்வாய் பகவான் தருகின்ற அற்புத பலன்கள். செவ்வாய் மகரத்திலே உச்சம் என்பது மாபெரும் கீர்த்தியை தரக்கூடியது ஜனவரி 15க்கு அப்புறம். அப்போ அது வரைக்கும் என்ன செய்யணும்? 10லே செவ்வாய் இருந்தால், 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. தொழிலை மட்டும் பாருங்கள். இன்னைக்கு சொல்கிறது தான், இந்த மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்கள் லைஃப்பை மாற்றிக்கணும். நீங்கள் அடுத்து வருகின்ற ஒவ்வொரு நாளும் தொழிலை மட்டுமே பார்க்கணும். தொடர்ந்து ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வேலை செய்யணும். 4 மணி நேரம் தூங்கினா போதும். அது தூங்குறதுக்கு வேணால் சும்மா அப்படி கட்டையை சாய்ச்சிட்டு வாங்க போதும். மீதி நேரமெல்லாம் வேலை பார்த்துட்டே இருங்க. தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருங்க. ஜனவரி மாதம் 15ஆம் தேதி இப்போ நீங்கள் வேலை பார்த்ததுக்கெல்லாம் ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த மார்கழி மாதத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால், மார்கழி மாதத்தில் நீங்கள் விதைக்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அறுவடையை ஜனவரியில் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதம் ஃபுல்லாக ஒர்க்கு எங்கே திரும்பினாலும் ஒர்க்கு தான். வேறு எதில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அதுதான் முக்கியமான ஒரு மாபெரும் விஷயம். அப்போது இந்த மீனராசிக்காரர்களுக்கு 17 தேதி வரை என்ன நடக்கும்னா, ஆஸ் யூஷுவல் 5ஆம் இடத்து குரு பகவான் உச்சம் பெற்று 5 லட்சம் தராரு அப்படின்னா, 4ஆம் இடத்திலே குரு பகவான் 10ஐ பார்த்து 3 லட்சம் தருவார். கொஞ்சம் டிராப்பேஜ், அவ்வளோதான். அதாவது 40% கம்மியாயிடுச்சு, அவ்வளோதான். இருந்தாலும் அடுத்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் 5ஆம் இடத்துல குரு வரும்பொழுது மீண்டும் இந்த 2 மாதம் என்ன பலன்களை அனுபவிச்சிங்களோ அதை ஒரு வருஷம் அனுபவிக்க போகிறீங்க. அதனால் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விடிய போகிறது. முக்கியமாக உடல்நிலை சரியாக போகிறது. உடலில் இருக்கிற சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்த உடனே உடம்பை சரி பண்ணுறார். மீனராசிக்காரர்கள் மகிழ்ச்சி. பொதுவாகவே நண்பர்களே, இந்த டிசம்பர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் டிசம்பர் 31 வரையிலே என்ன பெரிய விஷயங்கள்லாம் நடந்துற போகுது என்று பார்த்தால், மிக முக்கியமான ஒரு விஷயமாக இந்த குரு பகவான் திரும்ப அதிச்சார பயிற்சி முடிந்து மிதுனத்துக்கே போகிறார். அதுதான் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஆனால் மிதுனத்தில் வக்கரமாகத்தான் இருக்கிறார், வக்கரமாகத்தான் தொடர்கிறார் பிப்ரவரி வரைக்கும். அடுத்த வருடம் பிப்ரவரிக்கு அப்புறம் தான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அது வரைக்குமே வக்கரம் தான். இருந்தாலும் 5 குடையவன் 5ஆம் இடத்தில் இருந்தவன் 4ஆம் இடத்திற்கு சொல்லும் பொழுது ஒரு பெரிய பலன் அது ஒன்று நடக்குது. எல்லா ராசிக்குமே இது ஒரு டிராப்பேஜ்னு தான் சொல்லணும். உச்சம் பெற்ற குருவை நீங்கள் இழக்கிறீர்கள். அதே நேரத்தில் இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 5ஆம் பார்வையாக இதையும் உங்களுடைய குருவினுடைய 5ஆம் பார்வையாக காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்தையும், குருவினுடைய 7ஆம் பார்வையாக காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்தையும் பார்த்து விடுகிறார். சனி பகவான் வக்ர நிவர்த்தி இருக்கிறார். இதில் பெரிய விஷயமே என்னென்னா, விருச்சிக ராசியிலே இருந்து எல்லா கிரகங்களும் உட்காந்துட்டு இருந்த அத்தனை பேரும் அப்படியே நகர்ந்து தனுசுக்கு போயிட்டாங்க. தான் பெரிய விஷயம். தனுசு ராசியிலே ஒரு ஊரே போய் உட்காந்தாச்சு தனுசில். இந்த தனுசு ராசியில் அமர்ந்த கிரகங்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன், இவங்க அத்தனை பேரும் தனுசில் உட்காந்துட்டாங்க. தனுசு ராசியில் இத்தனை பேர் இருக்காங்க. இது குரு பார்வை பெறுறாங்க. அதான் பெரிய விஷயம். குரு பார்வை பெற்றதுனால என்ன ஆகுதுன்னா, இவங்க அத்தனை பேருடைய அனுகிரகமும் எல்லாருக்குமே கிடைக்க போகுது. அதே மாதிரி மேஷத்திலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். ராகு பகவான் மேஷத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, மேஷ ராகு வெற்றிகளை மட்டுமே தரக்கூடியவர் என்பதால் வெற்றிகளை தரக்கூடிய ராகு பகவான் தருகின்ற அனுகிரகம். இதெல்லாம் இந்த டிசம்பர் 15லிருந்து 30 வரையில் நடக்கக்கூடிய பொன்னான பலன்கள். அடுத்ததாக உங்களுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல விஷயமே இந்த டிசம்பர் 15க்கு அப்புறம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு குரு பகவான் ஈவன்டோ வக்ரமாக இருந்தாலும் அது பாதகாதிபதி புதனுடைய வீடு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மீனத்துக்காக இருக்கட்டும், இல்லை தனுசுக்காக இருக்கட்டும், அல்லது காலபுருஷனுக்கே 3, 6 கூடிய வீடு எதுவாக இருக்கட்டும். அப்போது இந்த புதனுடைய வீட்டில் குரு பகவான் இருக்கும் பொழுது நிறைய டிஜிட்டல் இன்னோவேஷன்ஸ்லாம் நிறையா பண்ணுவார். டிஜிட்டல் இன்னோவேஷன்ஸ் நீங்கள் நிறைய இந்த சோஷியல் மீடியா, அதுக்கப்புறம் ப்ரமோஷன்ஸு, யூடியூப்பு, இன்ஸ்டா போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப நிறைய அனுகிரகங்கள் வர மாதிரியான விஷயங்களை இந்த குரு பகவான் நிறைய அள்ளி தருவார். அதே மாதிரி சனி மீனத்தில் இருந்து அந்த குவாட்ரண்ட் இங்கே மீனத்தில் இருக்கார், இவர் குரு அந்த குவாட்ரண்ட்டில் இருக்கார்.
இந்த குவாட்ரண்டில் இருக்கிற சனி பகவான் நிறைய பொன்னான பலன்களை அள்ளி தந்து கொண்டே இருப்பார். டிசம்பர் 19க்குள்ளே நீங்கள் இந்த 15 தேதியிலேருந்து 31க்குள்ளே நீங்கள் என்ன சொல்கிறோங்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி ஆவரேஜாக இருக்குது. ஜனவரி பிறந்ததுக்கப்புறம் டிசம்பர் இந்த 2026 உங்களுக்கு சூப்பராக இருக்குது.